இந்த யூதா சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த உடனே அவர்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இயேசுக்கு ஊழியக்காரனா மாறுறாரு. கூட பிறந்த தம்பி யூதா. இப்போ யூதா வாழ்ந்த காலம் இயேசுவோடு வாழ்ந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பூமி படைத்து 350 வருஷம் 7ஆம் தலைமுறையில் நம்ம பார்த்தோம்ல ஏனோக்கு, அவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை மோசே பதிவு செய்யவில்லை, வேற எந்த தீர்க்கதரிசி பதிவு செய்யவில்லை. இதை யூதாவை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார். வாசிப்போம், யூதா எழுதின நிருபம். எப்படி பாருங்க, ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசனம் யார் மேல இறங்கி பேசணும் மேல உள்ளவர் தீர்மானிக்கிறார். இப்ப பாருங்க, யூதா எழுதின நிருபம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பின்பாக பூமி படைச்சு 350 வருஷத்துல பேசின ஒரு தீர்க்க தரிசனம் ரெக்கார்டு இல்ல, பதிவு இல்ல. அந்த பதிவை கொண்டுட்டு வந்து யூதா கொண்டு வராரு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ 14வது வசனம். ஆமா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னேறியிருக்க வருகையை குறித்து அப்பயே ஏனோக்கு பேசியிருக்கான். அவன் வாழ்ந்த காலத்துல, அவன் குடும்பத்துல நோவா அதே மாதிரிதான் பிரசங்கம் பண்ணினான். பதிவுகள் இல்ல. அப்ப பேசின அப்பையும் பூமி படைச்சு 350 வருஷமான இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். அதை வாசிச்சிருவோம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்க, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தவன் யாரு? ஏனோக்கு. இந்த ஏனோக்கும் ஒரு தீர்க்கதரிசி தான். அதைதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவனும் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு வரக்கூடிய இனிமேல் தான் வரப்போறாரு. இயேசு வருகிறாருன்னு அங்கங்க எழுதி போட்டுறாரு. ஆண்டவர் நிச்சயமா வரப்போறார். ஆமென். முன்னாடி சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இயேசு வந்தார், சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. இப்பயும் மறுபடி வரப்போகிறார் நம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட எழுப்ப. இப்ப இந்த பதிவை 4000 வருஷத்துக்கு பின்பாக இயேசுவோடைய குடும்பத்துல பிறந்த அப்போஸ்தலனாகிய யூதா மூலமாக பூமி படைக்கப்பட்டு 380 வருஷத்துக்கு இருந்து பேசின வாழ்ந்த காலத்துல இருந்த இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தை பதிவை ஆவியானவர் தனக்குள்ள வைத்துக் கொண்டு 4000 வருஷம் கழிச்சு இயேசு பூமியில பிறக்க பண்ணி, இயேசுவே தீர்க்க தரிசனம் உரைத்து தான் பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசுடைய குடும்பத்துல பிறந்த அப்போஸ்தலனாகிய யூதா இத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட அண்ணன் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ணன் இல்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரேன்னு அண்ணனை வணங்குறான். வணங்கினதுக்கு அப்புறம் வெளிப்பாடு கிடைக்குது. பரிசுத்தாவியானவர் இறங்குறார். அவன் அப்போஸ்தலனாக ஊழியம் செய்யறான். இயேசுதான் உலகத்தின் பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எங்க அண்ணன் நினைக்காது, அவர் அப்படி பண்ணியிருப்பாரு. உண்மைதானே? நான் தம்பின்னு சொல்லி எங்க அண்ணனை நினைக்காதீங்க, எங்க அண்ணன் ஆண்டவருங்க, எங்க அப்பா அம்மா கூடி நாங்க பிறந்த மாதிரி பிறக்கலைங்க அப்படின்னு பண்ணத கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்பாக தற்கொலை பண்ண போன எண்ணெய் எடுத்து அங்க பேசுனதை உங்ககிட்ட பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் யதார்த்தமா பேசுகிற வார்த்தைகள்லாம் சத்தியம் நிறைந்தது. பாருங்களேன், இந்த பதிவுகளை ஆவியானவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் நடந்த காரியங்களை யூதா எழுதுறாரு. 1000 பரிசுத்தவான் கண்டிக்க வருகிறார். ஆண்டவர் எவ்வளவு இதா நமக்கு வேதத்தை கையில் கொடுத்தார். இதை திறக்கிறதே இல்லை. காலையில சண்டேக்கு மட்டும், சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் திறக்கிறார் கிறிஸ்தவர்கள். அலமாரியில ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் முடிச்சுட்டு வச்சுட்டு
வசனம் நிலைத்திருக்கும். ஆமென். வானமகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசாமிதாம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசாமிதாம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இனிமேலாவது இந்த செய்தியை கேட்டுட்டு பார்க்குறவங்க கேட்குறவங்க தயவு செய்து வீட்டில் வேதத்தை எடுத்து தினந்தோறும் படி. அல்லேலூயா. அல்லேலூயா. பதிவுகளை எப்படி காப்பாற்றி வராதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்ததெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன், பிள்ளைய படிக்க முடியும். நான் சம்பாதிச்சதெல்லாம் அதுதான், புஸ்தகங்கள் இதுதான். எனக்குள்ள கேள்விகள் ஏற்பட்ட போதெல்லாம் ஆவியானவர் சில விளக்கங்களை கொடுத்து கொடுத்து என்னைய வழிநடத்தி வந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதத்தை என்ன பண்ணணும்? வாசித்து தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை குட்டி கரணம் போட்டாலும் உலகத்தில் சொல்லுவாங்க, மண்ணோடு மண்ணுதான் ஒட்டணும், உருண்டா மண்ணுதான் ஒட்டணும். ஏசு இருந்தாதான் ஒட்டும். ஆமென். அவரை ஒட்டிக்கோங்க. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தமும் பல வருஷமா பல வீடுகளில் இருக்கு, பல சபைகளில் இருக்கு. சில பேர் அங்கலாய்க்கிறாங்க, தவிக்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை மாறலை, என் சூழ்நிலை மாற, கவலையே பட வேண்டாம். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் போர்டெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து சம்பவிக்கும். ஆமென். கிறிஸ்து இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் இருப்பீர்களானால், உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால், அவர் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்ற காலத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தேவன் நல்லவர். ஆமென். இயேசு மூலமா தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசு. இயேசு வரலைன்னா நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கோம்? உண்மையாய் மனம் திரும்பினவர்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான தீர்க்கதரிசிகளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான தேவ பிள்ளைகளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாய் நடக்கிற ஒரு கூட்டம் எப்போதும் உண்டு. ஆதியாகம புஸ்தகம், பூமியை படைச்ச ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் தான் தேவனாய் இருந்தார். அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரு காணிக்கை கொண்டு வரும்படி. அப்போது அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தாங்க. யாரு? காயினும் ஆபேலும். அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொல்லுங்க. தாய் தகப்பன் தான் சொல்லி கொடுப்போம். அப்பா அம்மா இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இதான் இருப்பாங்க. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மா யாரு? தேவன் தான், இயேசு தான். சிருஷ்டிப்புல அவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி சேர்ந்துதானே சிருஷ்டிக்கிறாங்க. அப்ப அவர் தான் தாய் தகப்பன். அவர் தான் சொல்லி கொடுத்தார். இந்த ஆராதனை முறையில் காணிக்கை கொண்டு வர்றது, பலி செலுத்துறது, முறைமைகளை கொடுத்தது அப்பா தான் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆதாமுக்கு அப்பா யாரு? ஆண்டவர் தான். ஏவாளுக்கு அப்பா அவர் தான். அதுக்கப்புறம் வந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இவங்க பிள்ளை பிறந்தவொடனே இவங்க அப்பா அம்மா ஆகிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உண்மையா தேடுங்க, உங்களையும் அப்பா அம்மாவை ஆக்கிடுவார். யாரு? குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களை அப்பா அம்மாவை ஆக்கிடுவார். தாய் கர்ப்பத்தில் அவர் தானே உருவாக்குறாரு.
மலடிய பிள்ளை தாய் சாக்குறவர் அவர் தானே. Hallelujah. தாய் கர்ப்பத்தில் உருவாக்குறவர் நம்மள அவர் தானே. Amen. சிருஷ்டிக்கிறதால எல்லாத்தையும் படைக்க முடியும். இயேசுவோட ஒட்டி கொள்ளுங்க. இயேசுவோட தான் எல்லாம் கிடைக்கும். அவருக்கு பாத்திரமாய் பிரியமாய் Amen. அவரை நேசித்து வாழுவீர்களா? லேசான காரியம். இவ்வளவு பெரிய உலகம். நம்ம வீட்டில் எவ்வளவு அரிசி சமைக்கிறோம்? கொஞ்சம் தான். வயல்களில் விளையுது. ஏக்கர் கணக்காக வச்சிருக்கிறவங்க விளையிறவங்கள பல மூட்டைகள் வரும். நெல் வயல் விளைஞ்சு மார்க்கெட்டில் அவ்வளவு காய்கறிகள் இருக்கு விதவிதமா. நம்ம எடுக்கிறது கொஞ்சம் தானே. 1 கிலோ 100 கிராம் இப்படி வாங்கி தானே நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் கம்மியாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் எல்லாம் வேணும்னு கேட்குறீங்க. போதாது, பத்தாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தவிர ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க. அவர் சொல்லுவார், என்ன முதல்ல கேட்டையாடா, என் கிருபை உனக்கு போதும். உலக பொருள் கிடைச்சாலும் கிடைக்கலாம் கவலைப்படாத, என்னை பின்பற்றி வேண்டாம். பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து இங்கே தான் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தில் வாழ்கிறோம். சிலர்கிட்ட பொருள் பணம் இருக்கிறது, சிலர்கிட்ட பொருள் பற்றாக்குறை இருக்கிறது. இங்கே தான் மனிதன் ஏற்றத்தாழ்வு உள்ள வாழ்க்கை. பரலோகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி வைத்திருக்கு. நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் அழியாத சரீரத்தை கொடுத்து உங்களை என்னை வைக்க போகுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்களேன், நான் இன்னும் எளியாவுக்கு வரல. இப்போ யோவானுக்கு வரேன். யோவானு ஒரு தீர்க்கதரிசி. நான் எந்த யோவானை சொல்றேன்? யோவான் ஸ்நானன்னு சொல்லலை. யோவானு ஏன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை தரிசனத்தில் ஆண்டவர் பரலோக தரிசனம் காண்பித்தார். அப்போஸ்தலர்களாக இருக்கிறவர்களே தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ யோவானை வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போல. ஆண்டவர் வரக்கூடிய அந்த தரிசனத்தை அவன் பார்ப்போம். அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க. 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இங்க பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீஷர்களோட ஏறக்குறைய 40 நாள்கள் தரிசனம் ஆயிட்டு சிலுவையில் அறையப்படுறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு. 3ஆம் நாள் உயிரோட எழும்புறாரு. தன்னோடு இருந்த 12 சீஷர்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 500 பேருக்கு தரிசனம் ஆயிடுச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வாசிங்க. 1 அதிகாரம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம். இங்க பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள். இங்க பாருங்க, இயேசு பிறந்து 30 வயதில் ஞானஸ்நானம் பெற்று 3 வருஷம் ஊழியம் பண்ணி சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தாருடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து உயிர் தெழுந்து யார்கிட்ட தெரியுமா வராரு? அரஞ்சவங்கிட்ட போல, யூதர்கள்ட்ட போல. ரோமர்கள் ஆண்ட அந்த காலத்தில் அவங்களுக்கு போய் தன்னை காண்பிக்கல. என்னைய சிலுவையில் அறிஞ்சிங்கன்னா உயிரோட வந்து தன்னோடு இருந்த 12 சீஷர்களும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட போய் தான் அவர் தரிசனமாகிறார். இப்ப பாருங்க, 3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக இருப்பதற்கு காரணம் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாயிருக்கார். நான் சொன்னேன்ல, தீர்க்கதரிசிக்கான அடையாளம், ஒருவன் உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசி. இவர்கள் அப்போஸ்தலர்களுக்கே தன்னை தரிசனமாகிறார். ஏன்னா அவர்களும் தீர்க்கதரிசிகளாக செயல்படட்டும். அப்பதான் அவங்க நடக்க போற காரியங்களை நமக்கு எழுதி கொடுக்க முடியும்.
ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் ஆகிய யோவானும் ஒரு தீர்க்கதரிசி. ரிட்டனும் நான் போட்டிருப்பேன் தீர்க்கதரிசி. இதை ஒரு முழு ரவுண்டா எடுத்துக்கோங்க. தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், மறுபடியும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சூழலுக்குள்ள வர்றவன் உள்ள வர்றவன் எல்லாம் போலி ஆகிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணமும், புதிய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷமும், சுவிசேஷத்துக்கு பின்பாக வந்த இந்த விசேஷங்களை படிக்கிற எல்லாருமே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது நீங்க ஹோலி ஆவீங்க. சில பேர் நியாயப்பிரமாணம் தள்ளி வச்சுட்டு புதிய ஏற்பாட்டை தூக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை படிச்சாலும் கற்பனை பரிசுத்தம் உள்ளதுதான், அதுவும் உங்களை என்னை பரிசுத்தமாக்கும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா சில பேர் நடவடிக்கை வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்தமாக்கும். ஏன் இதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்க தெரியுமா? இதை எல்லாவற்றையும் மனிதனுக்குள்ளே அருளினவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த காலகட்டத்தில் வெறும் தீர்க்க தரிசனத்தை கொண்டு அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களை பரிசுத்தமாக்கினார். அதுக்கு பின்பாக அவர் என்ன பண்ணாரு? அதற்கு பின்பாக மோசே எழுப்பி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்தவங்களை தீர்க்க தரிசனம் தான் பரிசுத்தப்படுத்தி. ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கு பெரிய கூட்டமானது போது தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் பாருங்க, ராஜாக்கள் காலத்தில் உரைக்கப்பட்டதா? ராஜாக்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க சொல்லுங்க? நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தாங்கல்ல. எலியா, எலிசாலாம் ராஜாக்கள் காலத்துல தானே வாழ்ந்தாங்க. அப்ப தீர்க்க தரிசனத்தை வச்சுதானே அவங்கள நல்வழிப்படுத்துறாரு. தீர்க்க தரிசனம் ஒரு காலம் ஒளிந்து போகாது. எப்பயுமே தீர்க்க தரிசனம் ஊழியத்தை ஆண்டவர் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்கள பரிசுத்தப்படுத்தணும். நோக்கம் தன்னுடைய வழிகளை தெரிந்து கொள்ளணும். இனி நடக்கக்கூடிய பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தான் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். இந்த சுழற்சி ஒரு நாள் மாறாது. நமக்கு பின்னாடி 3 தலைமுறைக்கு அப்புறம் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். அவன் கையிலையும் இதே பயன்படுத்தான். அவனையும் பரிசுத்தப்படுத்த அவனும் ஆதியா புஸ்தகத்தை திறந்து தான் ஒன்று தான் வாசிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு தலைமுறை சந்ததிக்கு இதே பைபிள் தான். எல்லார்ட்டையும் ஒரே பைபிள் தான். புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்க இருதய சுத்தமாகவில்லை. உண்மையுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எல்லா வெளிச்சத்தை கொடுப்பார். நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுழற்சியில வரும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக உயிரோடு இருக்க காண்பித்து, அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம். இல்ல இது போதும். இங்க பாருங்க, ஏறக்குறைய அவர் 500 பேருக்கு தரிசனமானார். இன்னொரு இடத்துல இவர் எழுதுவார், பவுல் எழுதுவார். இல்ல அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த 500 பேருக்கு தரிசனமாகி இப்ப மேகம் எடுத்துக்கொள்கையில் அவர் எங்க போயிட்டாரு? வானத்துக்கு உயர பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போது ஆவியாய் இருந்து நமக்குள்ள